வணக்கம் நண்பர்களே. ஒன் பீஸ் 2வது சீசனோட 5வது எபிசோடு விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் மெழுகால உருவாக்கப்பட்ட வீட்டுக்குள்ள விவி, ஜோரோ மற்றும் நாமி இவங்க 3 பேரையும் அடைச்சு வச்சிருக்காங்க. அதுல விவி மட்டும் சுய நினைவோட இருக்கா. பக்கத்துல இருந்த நாமியோட காலில் இருக்க பெயிண்ட்டை கஷ்டப்பட்டு அழிச்சதும் நாமி சகஜ நிலைமைக்கு திரும்பிடுறா. அவகிட்ட மிஸ்டர் 3யோட பார்ட்னரான மிஸ் கோல்டன் வீக்கு பெயிண்டை வச்சே மற்றவங்களை கட்டுப்படுத்துவா. அதனால தான் நீ எதுவும் பண்ண முடியாம இருந்த. இப்ப ஜோரோவோட காலில் இருக்க கலரையும் நீ அழிச்சாதான் அவன் சுயநினைவுக்கு திரும்புவான்னு சொல்றா விவி. சரின்னு நாமி அதை அழிக்க முயற்சி பண்ணாலும் ஜோரோ காட்ட மாட்டான். அப்போ மிஸ்டர் 3 நம்மள சித்திரவதை பண்ணி அணுவா சாவடிப்பான்னு விவி சொல்லும் போதுதான் கலவரமான டைட்டில் கார்டே போடுறாங்க. அவ சொன்னதுக்கு ஏத்தா போல பெரிய சைஸ் பர்த்டே கேக்கு மாதிரி ஒன்னத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காரு மிஸ்டர் 3. இங்க தான் நம்ம பிணை கைதிகளை உயிரோடவே சிலையா மாத்த போறேன். அதனால நீ புடிச்சு வச்சிருக்க லூஃபியை சீக்கிரம் கூட்டிட்டு வான்னு சொல்றாரு மிஸ்டர் 3. அந்த பொம்மையை நான் உனக்கு தரமாட்டேன், அது கூட வெள்ளாடி அந்த பொம்மையை உடைச்சு முடிச்சுட்டு தான் உன்கிட்ட தருவேன்னு சொல்றா மிஸ் கோல்டன் வீக்கு. இதை ஒட்டு கேட்ட உசாப்பு உடனே ஓடி போய் கரையில தனியா உட்காந்துருந்த லூஃபியை கண்டுபிடிச்சு விஷயத்த சொல்றான். அதை கேட்டு என்னால எதுவும் பண்ண முடியலையேன்னு சொல்லி கதறி அழுவுறான் லூஃபி. அப்போ அவன் மூஞ்சில இருக்க கலர் ரவுண்டை பார்த்து என்னடா இது, நாம ஷாங்ஸு யாசோப்பு போல ஒன்னா சேர்ந்து சண்டை போடுவோம்னு பார்த்தா இப்படி அழுதுகிட்டு இருக்கியே, ஒழுங்கா ஏந்திரிச்சு வா, நம்ம நண்பர்களை காப்பாத்தலாம்னு கூப்பிடுறான். அப்போ மிஸ் கோல்டன் வீக் வர்றதை பார்த்து தெரிச்சு ஓடுறான் உசாப்பு. ஆனா லூஃபி அழுதுகிட்டே உக்காந்துட்டு இருக்கான். அவன் கிட்ட வந்த மிஸ் கோல்டன் வீக்கு நாம ஜாலியா சொப்பு விளையாடலாம்னு சிரிச்சுக்கிட்டே சைக்கோத்தனமா சொல்றா. இங்க இருந்து தப்பிச்ச உசாப்பு நாம தனியா போய் சண்டை போட்டா நிச்சயமா செத்துருவோம், என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது சாஞ்சி இன்னும் களத்துல இறங்கவே இல்லையே, அவன் தான் இவனுங்களை சமாளிக்க சரியான ஆளுன்னு சொல்லி சாஞ்சியை தேடி போறான் உசாப்பு. இன்னொரு பக்கம் மத்தவங்களை தேடி வந்த சாஞ்சி மெழுகு வீடை பார்த்துடுறான். இந்த தீவுல இன்னும் விசித்திரமா என்னென்ன இருக்குதோன்னு புலம்பிக்கிட்டே உள்ள போறான். அதே சமயம் விவி, ஜோரோ, நாமி இவங்க 3 பேரையும் அந்த கேக்கு செட்டப்ல கொண்டு வந்து நிறுத்திட்டு மிஸ்டர் 5 உதவியோட அந்த செட்டப்புக்கு மேல இருந்த பெரிய சைஸ் கேண்டில கொளுத்தி விடுறாரு மிஸ்டர் 3. அதனால கீழே இருந்த தட்டு சுத்த ஆரம்பிக்குது. அதனால உராய்வு ஏற்பட்டு காத்துல சாம்பல் போல மெழுகு பறக்குது. அந்த துகள்கள் கீழே இருந்த 3 பேர் மேலையும் படிய தொடங்குது. அதை கவனிச்சு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா உசுரோடவே சிலையா மாறுறத நாம சந்தோஷமா நின்று வேடிக்கை பார்க்கலாம். இது என்னோட தலை சிறந்த கலைப்படைப்புகள்ல ஒண்ணுன்னு சொல்றாரு மிஸ்டர் 3. அப்போ ஜோரோ கிட்ட இருந்த கத்தியை கவனிச்ச நாமி, ஏண்டா பவுடர் மூஞ்சி, நாங்க 2 பேர் கஷ்டப்படுறத வேணும்னா நீ பார்க்கலாம், என் பக்கத்திலே ஒருத்தன் பேக்கு மாதிரி சிரிச்சுட்டு இருக்கான் பாரு, அவனை முன்னால என்னடா பண்ண முடியும்னு உசுப்பேத்தி விடுறா நாமி. உடனே மிஸ்டர் 3 ஜோரோவோட காலில் இருக்க கலரை அழிச்சிடுறாரு. அடுத்த நொடியே சுயநினைவுக்கு திரும்பி மிஸ்டர் 3யை வெட்ட முயற்சி பண்றாரு ஜோரோ. ஆனா மிஸ்டர் 3 டப்புன்னு அங்கிருந்து தள்ளி போயிடுறாரு. என்ன கத்தியோட நிக்க வச்சது பெரிய தவறுன்னு சொல்லி காலில் இருக்க மெழுக வெட்ட முயற்சி பண்றாரு ஜோரோ. தம்பி, இந்த மெழுகு காஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, ஸ்டீலை போல வலிமையானதா மாறிடும், அதை அவ்வளோ ஈஸியா வெட்டி தள்ள முடியாதுன்னு கிண்டல் பண்றாரு மிஸ்டர் 3. ஆனாலும் ஜோரோ மெழுக கொத்திக்கிட்டே இருக்காப்புல. இது இப்படி இருக்க லூஃபி கிட்ட மிஸ் கோல்டன் வீக்கு அவங்க குடும்பத்தை பத்தி சொல்றாங்க. எங்க அப்பாவும் அம்மாவும் நான் கலரை வச்சு விளையாடுறத கேவலமா திட்டினாங்க, அதனால அவங்கள பொட்டியில போட்டு அடைச்சு விட்டேன். 2 நாள் காட்டுத்தனமா கத்துனாங்க, 3வது நாள் போய் சேர்ந்துட்டானுங்க. இப்போ இந்த கலர்ல இருக்க ஒரு நிறமும் ஒரு குணத்தை குறிக்கும். தோ இப்போ மூஞ்சில நீல கலர் தடவிருக்கன்ல, அது அழ வைக்கும், பச்சை அமைதியா இருக்க வைக்கும். இப்படி ஒரு கலருக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கு. இப்போ நீ அழுதுகிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நீல கலரை அழிச்சிட்டு பச்சை கலரை தடவி விடுறா. அந்த ஒரு நொடியில லூஃபி அவளை எதிர்த்து பேச முயற்சி பண்றான். அதனால செம்ம கடுப்பாகி அவன் கையிலேயே பெயிண்ட் பிரஷால குத்திடுறா மிஸ் கோல்டன் வீக்கு. அப்போ வேற வழி இல்லாம சொப்பு டீயை குடிச்சு அது நல்லா இருக்குன்னு வேற கடுப்புலயே சொல்றான் லூஃபி. இன்னொரு பக்கம் மெழுகு வீட்டுக்குள்ள உட்காந்து இருந்த சாஞ்சி அங்க இருந்த வைன் பாட்டில் எடுத்து கிளாஸ்ல ஊத்திக்கிட்டு டிராயர்ல இருந்த ஃபைல்ஸ் எடுத்து பாக்குறான். அதுல லூஃபி, ஜோரோ, நாமி அப்புறம் விவி இவங்க 4 பேரோட போட்டோ தான் இருக்கு. எங்கடா எந்த காணோம்? சரி, இப்ப கூட சாஞ்சி தான் உங்களை காப்பாத்தணும்னு அங்க இருந்து சொல்லிட்டு கிளம்பும் போது டெண்டன் முஷில சத்தம் வருது. யாருடா அதுன்னு எடுத்து பேசினா மிஸ்டர் 0 லைன்ல இருக்காரு. என்ன மிஸ்டர் 3, விவியோட சேர்ந்து லூஃபி கேங்கையும் போட்டு தள்ளிட்டீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு சாஞ்சி சிறப்பா சம்பவம் பண்ணிட்டோம்லன்னு சொல்றான். பரவாயில்லையே, நீங்க எப்பவும் நேரம் எடுத்து தான் உங்க எதிரிகளை கொல்லுவீங்க. சரி, அங்க இருக்க தடயங்களை அழிக்கிறதுக்கு நான் அன்லக்கீஸ் அனுப்பியிருக்கேன், அதுங்க கூட சேர்ந்து வேலையை முடிச்சுட்டு கிளம்புங்கன்னு சொல்றாரு மிஸ்டர் 0. அந்த அன்லக்கீஸ் வேற யாரும் இல்ல, பிணந்தின்னி கழுகும் நைட்டி போட்ட நீர் நாயும் தான். அப்போ கழுகு உடம்புல இருந்த கேட்லிங் கண்ணால சாஞ்சியை கண்டமேனிக்கு சுட்டு தள்ள முயற்சி பண்ணுதுங்க. அதுங்க கிட்ட சிக்காம வீட்டுக்குள்ள போய் பதுங்கிடுறான் சாஞ்சி. அதே சமயம் சாஞ்சியோட ஏப்ரான்ல ரத்தக்கரை இருக்கிறத கவனிச்சு அவனையும் போட்டு தள்ளிட்டாங்களான்னு அதிர்ச்சி அடைகிறான் உசாப்பு. அங்க புரோகியோட சத்தம் கேட்டு உடனே ஓடி போய் பார்க்கறான்.
அப்போ கத்தியால குத்துப்பட்டாலும் அரமயக்கத்துல ஏந்திரிச்சு உட்கார்றாரு புரோகி. என்ன உசாப்பு, டோரியோட மொன்ன கத்தியால என் உயிரை எடுக்க முடியல போலையேன்னு சொல்லி சிரிக்கிறாரு. அதை கேட்டு உங்க புனிதமான சண்டையில 3வது மனுஷன் தலையிட்டு உங்களுக்கு விஷம் வச்சதுனாலதான் நீங்க தோத்து போனீங்க. அவன் தான் இப்போ என் நண்பர்களையும் கடத்தி சாவடிக்க போறான். அவங்கிட்ட இருந்து என் நண்பர்களை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியலையேன்னு புலம்புறான் உசாப்பு. எவ்வளோ பெரிய மாவீரனா இருந்தாலும் பயம் வர்றது சகஜம்தான். ஆனா நம்ம நண்பர்களை காப்பாத்துறதுக்காக சண்டை போட்டு செத்து போவோன்ற எண்ணத்துக்கு முன்னாடி பயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு மட்டும் அடிபடலன்னா உன் கூட எந்திரிச்சு வந்திருப்பேன்னு சொல்றாரு புரோகி. அதை கேட்டு உசாப்பு ஓரளவுக்கு தைரியத்தை வர வச்சுக்கிறான். அந்த பக்கம் வீட்டுக்குள்ள எட்டி பார்த்த கழுகோட கழுத்தை திருப்பி சாவடிச்சிடுறான் சாஞ்சி. அப்போ டென்டென் முஷில இருந்த ஜீரோ என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. சின்ன பிரச்சனை, அதை சமாளிச்சுட்டு வரேன்னு ஹோல்டில் போட்டு நீர்நாய் கூட சண்டைக்கு போறான் சாஞ்சி. அது கூர்மையான ஆயுதத்தால கண்டமேனிக்கு சாஞ்சியை தாக்கினாலும் அரும்பாடுபட்டு அதை உதைச்சே கொன்னுடுறான். அப்போ டென்டென் முஷியை எடுத்து உன்னோட செல்ல பிராணிகளை நான் போட்டு தள்ளிட்டேன்னு சொன்னதும் மிஸ்டர் ஜீரோ கையில வச்சிருந்த ஃப்ரெஷ்ஷான பூவை பட்டுன்னு வாடி போக வச்சிடுறாரு. செம்ம கடுப்புல யார் நீன்னு வெறித்தனமா கேட்கும் போதுதான் மிஸ்டர் ஜீரோவோட உருவத்தையே காட்டுறாங்க. என்ன நீ பிரின்ஸ்னு கூப்பிடலாம்னு சாஞ்சி சொன்னதும் உங்க கப்பல்ல நீங்க விவியை ஏத்தனதுக்காக வருத்தப்படுவீங்க. அதனால ஒவ்வொருத்தனோட முடிவும் கோரமா தான் இருக்க போகுது. அதுலயும் நீ இந்த டென்டென் முஷியை எடுத்ததுக்காக வருத்தப்படுவேன்னு சொல்றாரு மிஸ்டர் ஜீரோ. அதை சட்டை பண்ணாம வெளியே வந்த சாஞ்சி செத்து போன கழுகு வச்சிருந்த லாக் போஸை எடுத்துட்டு போறான். அந்த பக்கம் 3 பேர் உடம்புலையும் முக்காவாசி மெழுகு படிஞ்சிருது. அப்போ ஜோரோ அவன் காலையே வெட்டி இதுல இருந்து விடுபட்டு மிஸ்டர் 3 கூட சண்டை போடலாம்னு முடிவு பண்றான். அதை கவனிச்சு என்னோட சிலைக்கு எந்தவித சேதாரமும் ஏற்படக்கூடாதுன்னு அங்கேயும் மெழுக வர வச்சிடுறாரு. இதை பார்த்து உங்களுக்கு நான் தானே தேவை, என்ன கொன்னுடுங்க, அவங்கள விட்டுருங்கன்னு சொல்றா விவி. எப்போ உன்னை அவனுங்க கப்பல்ல ஏத்துறானுங்களோ லிஸ்ட்ல அவனுங்களும் வந்துட்டானுங்க. அது மட்டும் இல்லம்மா, உங்க ராஜ்யத்துல அரசரை எதிர்த்து கிளர்ச்சி போர் உருவாக போகுதுன்னு நியூஸ் பேப்பர்லயே வந்துருச்சு. உன்னால அதை தடுக்க முடியும்னு தெரிஞ்சுதான் உனக்கு முடிவு கட்டுறோம்னு சொல்றாரு மிஸ்டர் 3. அதை கேட்டு விவி கலங்கிட்டு இருக்கும்போது நாம கஷ்டப்படுறத பார்த்து இவன் சந்தோஷப்படுறான். அதனால தைரியமா நில்லுங்க, நம்மளை காப்பாத்த லூஃபி வருவான்னு சொல்லிட்டு கட்டானாவை தூக்கி பிடிச்சி கெத்தா நிக்கிறான் ஜோரோ. அதே போல நாமையும் சொல்றதை கேட்டு நீங்க லூஃபியை எவ்வளவுதான் நம்புவீங்க? இதுக்கு மேல நாம உயிர் பிழைப்போம்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேக்குறா விவி. உனக்கு லூஃபியை பத்தி தெரியாது, உன்னோட ராஜ்யத்தை உன்னால காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னா நம்புவியா? அதே போலதான் எங்களுக்கு லூஃபியும். நிச்சயமா அவன் வருவான்னு நம்பிக்கையோட சொல்றான் ஜோரோ. ஆனா கடற்கரையில லூஃபி மூஞ்சில செவப்பு பெயிண்ட் பூசிருக்கிறதுனால கடும் கோவத்துல கண்டமேனிக்கு அவனையே அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து சந்தோஷப்பட்ட மிஸ் கோல்டன் வீக்கு உனக்கு கனவு லட்சியம்னு எதனா இருக்கான்னு கேட்கிறா. நான் ஒன் பீஸை கண்டுபிடிச்சு கடற்கொள்ளையர்களின் அரசனாக போறேன்னு சொல்றான் லூஃபி. அப்போ செவப்பு பெயிண்டை அழிச்சிட்டு கருப்பு பெயிண்டை பூசி இது உன்னோட நம்பிக்கையை அழிச்சிடும். இதுக்கு மேல நீ எனக்கு தேவையில்ல, நேரா போய் கடல்ல முழுகிடுன்னு உத்தரவிடுறா. அதன்படி லூஃபி எந்திரிச்சு நடக்கும்போது உன்னால ஒன் பீஸை கண்டுபிடிக்க முடியாது, நீ கடற்கொள்ளையர்களின் அரசனாக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே போன்னு உத்தரவிடுறா. லூஃபி அந்த வார்த்தையை சொல்லவே கூடாதுன்னு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றான். அந்த சமயம் உசாப்பு ஓடி வந்து லூஃபி அந்த வார்த்தையை சொல்லாத, நான் உன்னை காப்பாத்துறேன்னு கத்தும் போது இடுப்பளவு தண்ணிலேயே தத்தளிக்கிறான் லூஃபி. இதை பார்த்து செம்ம கடுப்பான மிஸ் கோல்டன் வீக்கு உசாப்பு மூஞ்சில பெயிண்ட் பூச வரா. அவகிட்ட சிக்காம நேக்கா தப்பிச்சு ஓடும்போது அவ பெயிண்ட் வச்சிருக்கிற தட்டை தட்டி விட்டு போறான். அது நேரா போய் மிஸ் கோல்டன் வீக்கு மூஞ்சிலேயே அப்பிக்குது. அதனால எல்லா உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தி கிறுக்குத்தனமா செயல்படுறா. இந்த கேப்ல உசாப்பு லூஃபியை காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்துடுறான். தண்ணி பட்டதுனால அவன் மூஞ்சில இருந்த பெயிண்ட்டும் அழிஞ்சிடுது. சரி, நம்ம நண்பர்கள் எங்க இருக்காங்கன்னு வெறித்தனமா உசாப்பு கிட்ட கேக்குறான் லூஃபி. அவனை கூட்டிட்டு 3 பேரையும் சிலையா மாத்திர இடத்துக்கு அழைச்சிட்டு வரான் உசாப்பு. ஆனா அங்க மூச்சு விட கூட முடியாம மெழுகு அவங்க மேல ஃபுல்லா படிஞ்சிருது. அதை பார்த்து செம்ம கடுப்பான லூஃபி கிட்ட இன்னும் சில நிமிடங்கள்ல இவங்க செத்து போயிடுவாங்க. அதை பார்க்கறதுக்கு தான் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தியான்னு கிண்டல் பண்றாரு மிஸ்டர் 3. நீ தானே அந்த மாபெரும் மாவீரர்களோட சண்டையிலையும் கலங்கம் ஏற்படுத்தினது, உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு கத்துறான் லூஃபி. அதை கேட்டு மிஸ்டர் 3 சண்டை போடுவார்னு பார்த்தா அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. உடனே லூஃபி இந்த 3 பேரையும் நீ காப்பாத்திட்டின்னு உசாப்பு கிட்ட சொல்லிட்டு மிஸ்டர் 3யை விரட்டிக்கிட்டு போறான். ஆனா அங்க மிஸ்டர் 5வும் மிஸ் வேலண்டைனும் இருக்காங்க. அவங்கள தாண்டி இந்த 3 பேரையும் எப்படி காப்பாத்துறதுன்னு உசாப்பை யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நீ எங்க லிஸ்ட்லயே கிடையாது, ஆனாலும் பரவாயில்ல, உன்னை இங்கேயே கொன்னுடுறோம்னு சொல்றாங்க 2 பேரும். அதை கேட்ட உசாப்பு நாம அந்த மாவீரர்களோட விதிமுறைகளின் படி சண்டை போடலாமான்னு கேட்கறான். சரி, டைம் பாஸ் ஆகணும்ல, நீ யாரு கூட சண்டை போட போறேன்னு கேட்கிறாரு மிஸ்டர் 5. நான் முதல்ல மிஸ் வேலண்டைன் கூடவே மோதறேன்னு சொல்றான் உசாப்பு. அது சரின்னு சந்தோஷமா களத்துல இறங்கி உசாப்பை போட்டு தள்ளலாம்னு வந்தா அவன் மிஸ் வேலண்டைன் கூட ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்கான். அவங்க பின்னாடியே விரட்டிக்கிட்டு போனாலும் உண்டிகோலால தாக்குறான். இதை ஜாலியா மிஸ்டர் 5 நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ மிஸ் வேலண்டைன் வெயிட்டை குறைச்சி காத்துல பறந்து உசாப்பு மேல வந்து விழுந்துடுறாங்க.
ஆனா அவங்களுக்கே தெரியாம உசாப்பு அந்த மெழுகுவத்தி கேக்கு பக்கத்திலேயே படுத்துடுறான். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னையே சீண்டி பாப்பன்னு அவங்க முதல்ல 10 கிலோ பஞ்ச் அடிக்கிறாங்க. அது வலிச்சாலும் என்னம்மா மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கிண்டல் பண்றான் உசாப்பு. அடுத்து 20 கிலோ 30 கிலோன்னு வெயிட்டை ஏத்தி குத்திக்கிட்டே இருக்காங்க. கடைசியா 100 கிலோ பஞ்ச் அடிக்கும் போது அந்த மெழுகுவத்தி கேக்கு உடஞ்சிருது. அதனால இறுதி நொடிகளை எண்ணிக்கிட்டு இருந்த 3 பேரும் விடுபடுறாங்க. கீழே அடிபட்டு கிடந்த உசாப்பை கவனிச்சு எங்களை காப்பாத்தினதுக்கு நன்றி, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன்னு மிஸ்டர் 5 கூட சண்டைக்கு போறான் ஜோரோ. நாமியும் விவியும் மிஸ் வேலண்டைன் கூட சண்டை போட போறாங்க. ஆனா ஜோரோவோட ஒரு கால் மட்டும் அந்த மெழுகு செட்டப்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மிஸ்டர் 3 விரட்டிக்கிட்டு போன லூஃபி தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிச்சு ஓங்கி ஒரு குத்து குத்துறான். அதனால எந்தவித பாதிப்பும் இல்லாம நிக்கிறத கவனிச்சு கிட்ட போய் பார்த்தா அது வெறும் மெழுகு சிலையா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரை போலவே 100கணக்கான சிலைகளை உருவாக்கி அதுக்கு மத்தியில நின்று லூஃபியை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காரு. அங்க மிஸ் வேலண்டைன் கூட நாமியும் விவியும் டாக் டீம் போட்டு சண்டை போடுறாங்க. அப்போ மிஸ்டர் 5 மூக்கு நோண்டி ஜோரோ மேல போட்டாலும் அதை அசால்ட்டா வெட்டி தள்ளிடுறான். உன்னால மூக்கு நோண்டாம சண்டை போட முடியாதான்னு வேற கிண்டல் பண்ணிடுறான். அதனால அவரோட மூச்சு காத்தையே புல்லட்டா துப்பாக்கியில லோட் பண்ணிடுறாரு மிஸ்டர் 5. அந்த சமயம் கீழே படுத்து கிடந்த உசாப்பு டொபாஸ்கோ ஸ்டார்னு சொல்லப்படுற நெருப்பு உருண்டையா அவர் வாயில வீசிடுறான். அது அவர் வயிற்றுக்குள்ளேயே வெடிச்சு செதற வைக்குது. அப்போ நாமி மிஸ்டர் 5 ஜோரோ பக்கத்துல தள்ளி விடுறா. அவனை இறுக்கமா பிடிச்சி பக்கத்திலே வச்சு பொலா காட்டுறான் ஜோரோ. ஆனா மிஸ் வேலண்டைன் விவியை அடிச்சு தள்ளிட்டு நாமியோட கம்பை உடைச்சு அவங்கள கொல்ல வராங்க. அப்போ விவி மிஸ் வேலண்டைன் கழுத்துல சுருக்கு போட்டு கிட்ட இழுக்கிறாங்க. அந்த கேப்ல நாமி ஒரு கட்டையை எடுத்து மிஸ் வேலண்டைன் மண்டையிலேயே அடிச்சு மட்டையாக்கிடுறாங்க. மிஸ்டர் 5 ஜோரோ கிட்ட நெருங்கி சண்டை போட முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தள்ளி போய் அவனை சுட முயற்சி பண்றாரு. அந்த சமயம் உசாப்பு ஃபிளேமிங் ஸ்டார்னு சொல்லப்படுற நெருப்பு குண்ட ஜோரோ மேல போடுறான். அதனால மெழுகு உருகி அவரோட கால் விடுபட்டதும் சீறி பாஞ்சு வந்து நெருப்பு கத்தியாலேயே மிஸ்டர் 5 வெட்டி தள்ளிடுறாரு. இது இப்படி இருக்க லூஃபியை குழப்பத்துக்கு உள்ளாக்கி அவரை கத்தியால தாக்கிட்டு இருக்காரு மிஸ்டர் 3. அப்போ கடைசியா 2 உருவம் இருக்கிறத கவனிச்சு அதுல ஒன்னத்தை குத்தி பார்க்கறான் லூஃபி. அதுவும் மெழுகு சிலையா இருக்க பக்கத்துல இருந்த உண்மையான மிஸ்டர் 3 மெழுகால சிலம்பத்தை உருவாக்கி லூஃபி அடிச்சு தள்ளிட்டு அங்கிருந்து ஓடி போறாரு. நேரா டோரிய சிலையா மாத்தின குகைக்கு வந்து சேர்றாரு. அந்த காட்சியை பார்த்ததும் செம்ம கடுப்பான லூஃபி அவரை ஓங்கி குத்த முயற்சி பண்றான். ஆனா மெழுகு கவசத்தால அதையும் தடுத்துடுறாரு மிஸ்டர் 3. அப்போ லூஃபி திரும்ப தாக்க வரும்போது அவனோட கையில வெயிட்டான மெழுக மாட்டி விட்டுடுறாரு. அதனால கையை தூக்க முடியாம கீழே விழுந்துடுறான். உனக்கு நேர்மையாவே சண்டை போட தெரியாதா? இந்த மாபெரும் மாவீரர்கள் கிட்ட மடக்கு மடக்குன்னு வாங்கி குடிச்சாலும் நீலாம் திருந்த மாட்டேன்னு கிண்டல் பண்றான் லூஃபி. அதை கேட்டு இன்னொரு கையிலயும் அந்த இடங்கள்ல மாட்டி விடுறாரு. அதனால செம்ம கடுப்பாகி மெழுகு கத்தியை பயன்படுத்தி லூஃபியை சின்ன சின்னதா வெட்டிக்கிட்டு இருக்காரு மிஸ்டர் 3. அதுல இருந்து அடிபடாம லூஃபி தப்பிக்கும் போது அந்த கத்தி எடக்கல்ல பட்டு உடஞ்சு போகுது. உடனே இன்னொரு கையில இருக்க எடக்கல்ல வேகமா சுத்தி கொமு கொமுனோ ஹேமர்னு கத்திட்டு மிஸ்டர் 3 கொடூரமா தாக்குறான் லூஃபி. அவரு மெழுகால செவுரை உருவாக்கினாலும் அதையும் உடைச்சுக்கிட்டு அடி வாங்குறாரு. பாவம் பல்லுவாயெல்லாம் பேத்துன்னு போய் கீழே விழுறாரு. இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி டோரியமும் விடுவிக்கிறான் லூஃபி. அங்கிருந்து வேகமா ஓடி வந்து நண்பர்களுக்கு என்னாச்சுன்னு பாக்குறான். அவங்க எல்லாரும் சில்லற காயத்தோட இருந்தாலும் உயிர் பழைச்சிருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறான். அவங்கிட்ட உசாப்பு தான் எங்க எல்லாரையும் காப்பாத்தினான்னு சொல்றாரு ஜோரோ. அப்போ சாஞ்சி ஓடி வந்து லாக் போஸை எல்லார்கிட்டையும் காட்டுறான். இதை பயன்படுத்தி நாம அலபாஸ்டாக்கு சீக்கிரமா போயிடலாம்னு சொல்றான். ஆமா இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு ஜோரோ கேட்க, நானும் 2 பேரு கூட சண்டை போட்டு இருந்தேன்பா, அவங்கள சமாளிக்கிறதே பெரும் கஷ்டமா போச்சுன்னு சொல்றான் சாஞ்சி. ஆனா அவங்க யாருன்றது ஜோரோ கிட்ட சொல்ல மாட்டான். சரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு சந்தோஷமா இங்க இருந்து கிளம்பும் போது டோரி வந்து நிக்கிறாப்புல. அவரை பார்த்ததும் ஜோரோவும் சாஞ்சியும் பெருசா ரியாக்ஷன் தராம இன்னும் இந்த தீவுல வேற என்னெல்லாம் இருக்குதோன்னு கிண்டல் பண்றானுங்க. அப்போ புரோகியும் உயிர் பழைச்சிருக்கிறத பார்த்து டோரி சந்தோஷப்படுறாரு. இத்தனை வருஷமா சண்டை போட்டு இப்போ கட்டி பிடிச்சி பாசத்தை வெளிப்படுத்துறாங்க. உசாப்பு புரோகி கிட்ட என்னோட பயத்தை போக்குனதுக்கு நன்றின்னு சொல்றான். ஒரு மாவீரனுக்கு இன்னொரு மாவீரன் செஞ்ச உதவியை பெருசா எடுத்துக்க கூடாது சரியா? உன்னோட கதைகளை கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா இருந்தது, அதனால நானும் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்றாரு புரோகி. அப்போ நிச்சயமா நான் எல்பாஃபுக்கு வருவேன்னு உசாப்பு உறுதியா சொல்றான். அடுத்து விவி கிட்ட உங்க ராஜ்யத்தோட பிரச்சனைகளை நீங்க தீர்த்து வைப்பீங்க, அதனால கவலைப்படாம இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்றாரு டோரி. இங்க இருந்து நீங்க கிளம்புனதும் எக்காரணத்தை கொண்டும் கப்பலை திருப்பாதீங்க, எங்களை நம்பி நேரா போங்கன்னு சொல்றாரு புரோகி. எதுக்காக இப்படி சொல்றாங்கன்னு புரியாம பாய்மரங்களை விரிச்சு கப்பலை கிளப்பிட்டு போறாங்க. அப்போ விவி லூஃபி கிட்ட எனக்காக நீங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்ததே பெரிய விஷயம், நம்ம போற வழியில வேற எதனா கப்பல் வந்துச்சுன்னா நான் அதுல ஏறி போய்கிறேன், நீங்க உங்க பயணத்தை தொடருங்கன்னு சொல்றா. அதை காதுல வாங்காம உன்னை அலபாஸ்டால இறக்கி விடுறது மட்டும் இல்லாம உன் பிரச்சனையும் தீர்த்து வைப்போம்னு சொல்லிட்டு போறான் லூஃபி. அதை கேட்டு விவி வாயடைச்சு போய் நிற்கும் போது, இதுதான்ப்பா லூஃபி, இனிமே நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்றான் நாமி.
அப்போ கரையில இருந்த 2 மாபெரும் மாவீரர்களும் இதுக்கு மேல நாம சண்டை போட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷம் சண்டை போட்டு நம்ம ஆயுதமும் மழுமட்டித்தனமாயிடுச்சு. இப்போ நம்ம நண்பர்களை தடுக்க வரும் மான்ஸ்டர் ஜந்துகிட்ட இருந்து அவங்கள காப்பாத்தலாம்னு சொல்றாங்க. அது என்னடான்னு பார்த்தா XXL சைஸ்ல பெரிய கோல்டன் ஃபிஷ் வாயை பொழந்துகிட்டு நிக்குது. ஐயோ பேசாம கப்பலை திருப்பிடுவோம்னு மத்தவங்களா சொன்னாலும் மாபெரும் மாவீரர்களோட வாக்க நம்ம மீறக்கூடாது, அவங்க நம்மள காப்பாத்துவாங்கன்னு சொல்றான் உசாப்பு. அதுக்கேத்தா போல 2 பேரும் அவங்க ஆயுதத்தை வேகமா வீசி கூர்மையான காத்த உருவாக்குறாங்க. அது XXL சைஸ் கோல்டன் ஃபிஷ்ஷையே 2ஆ பொழகுது. அதுக்கு நடுவுல லூஃபி கேங்கு கப்பலை ஜாலியா ஓட்டிக்கிட்டு போறாங்க. அதே போல டோரியும் புரோகியும் அவங்க ஆயுதத்தை தூக்கி போட்டு சந்தோஷமா இருக்காங்க. அப்போ நாம இத்தனை வருஷமா எதுக்காக சண்டை போட்டோம்னு இப்பதான் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்றாரு புரோகி. அப்போ நாம 2 பேரும் ஒரு சீ மான்ஸ்டர்களை போட்டு தள்ளணும், அதுல யாரோடது பெருசுன்னு தான் நாம வாக்குவாதம் பண்ணி சண்டையே ஆரம்பிச்சோம்னு சொல்றாரு. இதை கேட்டு மறுபடியும் இப்ப வாக்குவாதத்தை ஆரம்பிச்சு சண்டையை போடுறானுங்க 2 பேரும். அதை பத்தி இவனுங்க திருந்தவே மாட்டாங்கப்பான்னு சிரிச்சுக்கிட்டே போறாங்க லூஃபி கேங்கு. அப்போ நாமி மட்டும் லைட்டா தள்ளாட ஆரம்பிக்கிறா. இது இப்படி இருக்க மெழுகு வீட்டுக்குள்ள உட்காந்து மிஸ்டர் 3 உடஞ்ச பல்லோட டீயை குடிச்சுக்கிட்டு இருக்க. சாவடிக்கிறதுல என்னடா கலைநயம் வேண்டி கிடக்கு, ஒழுங்கு மரியாதையா அவனுங்க கையில கிடைச்சிருக்கும் போதே போட்டு தள்ளி இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? உன்னையெல்லாம் போய் நம்பர் 3ல வச்சிருக்காங்க பேர், அவனை சொல்லணும்னு கத்திக்கிட்டு இருக்காங்க மிஸ் வேலண்டைன். அந்த சமயம் மிஸ்டர் 0 கிட்ட இருந்து அழைப்பு வருது. இதை பத்தி நான் அவர்கிட்டயே சொல்லிட்டேன்னு டெண்டன் முஷிய மிஸ் வேலண்டைன் எடுக்க வரும்போது மிஸ்டர் 3 அவங்க மூஞ்சிலேயே மெழுக ஊத்தி போட்டு தள்ளிடுறாரு. அந்த பக்கம் லூஃபி கேங்கு ஜாலியா உட்காந்து சாப்பிடும்போது லிட்டில் கார்டன்ல நடந்த விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விவி கிட்ட இந்த கேங்ல இன்னொரு பொண்ணு வந்து சேர்ந்தது எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு போறா நாமி. ஆனா அவளுக்கு உடம்பு சரியில்லாம தனியா மயங்கி விழுறதோட இந்த எபிசோடு முடிவுக்கு வருது. இதுல அனிமேல வர மாதிரி ஜோரோ கத்திய தூக்கிட்டு நின்னது காலை வெட்டினதெல்லாம் செம்ம சீனுபா. இது வரைக்கும் பார்த்ததுல போன சீசனை விட இந்த சீசன்ல நல்லாவே மெனக்கெட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுது. ஸோ இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.